அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். பொள்ளாச்சியில் வந்துட்டு விவசாய கண்காட்சி வந்து பச்சை தூரில் நடத்துகிறாங்க. அதில் உளவி ஆர்கனைசேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுடைய ஸ்டால். விவசாய கண்காட்சியில் நாம் உளவியிலிருந்து வந்து என்னென்ன மாதிரியான சாப்ளிங்ஸ் வந்து கொடுக்குறோம், அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஏன்னா நாம் ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து இப்போ பழம்னா பழம் பற்றின டீட்டெயில் வந்து ஒரு தனியாக காணொலி போடுவோம். கொடுக்காப்புளி, மிளகு, மகோக்கனி, தேக்கு, செம்மரம், இப்படி வந்து ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்த பற்றியும் வந்துட்டு நாம் வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழம் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அது க்ரோ பேக்கில். இது வந்து பிஞ்சு இறக்கணும். நம்ம சொன்ன முதலே சொன்னால் இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லியை பொறுத்தளவுக்கு முதல் ஒரு இடத்துலேயே வந்து பிஞ்சு வந்துடும். 2வது ஒரு இடத்துல வந்து பழம் வந்து அறுவடைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குரிய சாப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இது போல் தரமான கிட்டத்தட்ட 2 அடி உயரம் உள்ள சாப்ளிங்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த 2 அடி உயரம் இருக்க செடி வந்துட்டு ஒரு 5 அடியாக வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பிஞ்சு இறக்கிறோம். 5 அடியாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 9 10 மாதத்துக்குள்ள வந்துடும். வரும்போது வந்து பிஞ்சு இறக்கிறோம். நம்ம 2வது ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யாவிலே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கொய்யான்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது நிறையா வந்து இன்றைக்கி வந்து கமர்ஷியலாக வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிங்க் கொய்யா வந்து நாம் வந்து கொடுக்குறோம். இந்த பிங்க் கொய்யா போக இந்த டைமண்ட் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு கிலோ வந்து 150 ரூபா 100 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வந்து விற்கக்கூடியது பார்த்திங்கன்னா டைமண்ட் ரெட்டு கொய்யா. இது வந்து நடவு பண்ணி 9 மாதங்களில் வந்து டைமண்ட் ரெட் கொய்யா வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வரும். 2வது வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து 20 கிலோ வந்து நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் நம்ம லாபம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு நாம் 7/7 அப்படிங்கிற முறையில் 800 நாற்றுகள் வந்து நாம் நடவு பண்ணலாம். இதனுடைய லைஃப் பீரியட்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு எடுக்கலாம். விவசாயிகள் வந்து கொய்யா சாகுபடினாலே வந்துட்டு அதில் வந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் சரியான முறையில் கொண்டு வரும்போது நம்ம கட்டுக்குள் கொண்டு வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே கொய்யா மாதிரி ஒரு லாபம் தரக்கூடிய பயிர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கொய்யா பார்த்திங்கன்னா இதில் 3 ரகம் இருக்குது. தைவான் பிங்க் இருக்குது, அர்கா க்ரீன் இருக்குது, அலகாபாத் ஒயிட் இருக்குது. இந்த 3 ரகமே பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 7வது மாதத்துலேருந்து வந்து நமக்கு வந்து அறுவடை தரக்கூடியது. குறைஞ்சபட்சமாக வந்துட்டு 30 கிலோவும் அதிகபட்சமாக ஒரு செடிக்கு வந்து 50 கிலோவும் நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம். இந்த கொய்யாவுடைய வயது பார்த்திங்கன்னா வந்துட்டு 15 வருடம். நம்ம ஏற்கனவே வந்து கொய்யாவுடைய காணொலி போடும்போது சொல்லிடுவோம். கொய்யா வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் போகுது அப்படின்னு வச்சா கூட 50 கிலோ காய்க்கக்கூடிய ஒரு செடி. அப்போது ஒரு செடியிலேருந்து நமக்கு 500 ரூபா கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 7/7 800 செடி நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அப்போ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து எளிமையாக வந்து நமக்கு கொய்யாவில் வந்து வருமானம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்தது வந்துட்டு கொடுக்காப்புளி. ஏற்கனவே கொடுக்காப்புளி பற்றி நம்ம வந்து நிறையா சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு ஒரு மானாவாரி பயிர். அதாவது வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிராஃப்டடு ஒட்டு வெரைட்டி PKM 1 PKM 2 அப்படிங்கிற வந்து 2 ரகமும் நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுக்காப்புளி வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து கமர்ஷியலாக வந்து சாகுபடி பண்ணுறது போங்க. எல்லா வகையான மண்பாங்களையுமே வரக்கூடியது, உங்களுக்கு வறட்சியை தாங்கக்கூடியது, உயிர்நீர் மட்டும் இருந்தால் போதுமானது, உங்களுக்கு நீர் தேவை குறைவு, வேலையாட்களினுடைய தேவை குறைவு. இதில் வந்துட்டு இந்த ப்ரூனியை பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை. அது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான். மற்றபடி இது ரொம்ப எளிமையாக எல்லாருமே ஈஸியாக வந்து சாகுபடி பண்ணக்கூடிய பயிர். இன்றைக்கி கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 400 ரூபா இருக்குது. ஆனால் நமக்கு வந்துட்டு தோட்டத்து ரேட்டு வந்து 200 ரூபா எடுத்தாலும் கூட ஒரு செடி வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ காய் வரைக்கும் அறுவடைக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நம்ம 436 செடி வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். 400 செடி நீங்கள் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு மானாவாரி சாகுபடியில் நமக்கு ஒரு 5 6 லட்ச ரூபா ரொம்ப எளிமையாக நமக்கு வரக்கூடியது இங்கே கொடுக்காப்புளி. அடுத்தா பார்த்திங்கன்னா சப்போட்டா. சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. ஒன்று PKM வெரைட்டின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து ஓவல் ஷேப்பில் வரும். இன்னொன்று வந்து கிரிக்கெட் பால் வெரைட்டி வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பால் ஷேப்பில் இருக்கும். இந்த 2 ரகமே நாம் கொடுக்குறோம். இது 2மே பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஒட்டுக்கட்டின ரகங்கள் தான். இது நடவு பண்ணி 2வது வருடத்துலேருந்து நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். இன்றைக்கி சப்போட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து தொடர்ச்சி அறுவடை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சப்போட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாத்துக்குடி பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது இந்த பாரி சாத்துக்குடி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாரி சாத்துக்குடிக்குரிய சிறப்பு பார்த்திங்கன்னா இப்படி அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இருக்கும். இது பாரியில் மட்டுமே இருக்கக்கூடியது. இது வந்து சின்ன பிஞ்சுகள்லேருந்தே இருக்கும். உங்களுக்கு எல்லா பிஞ்சுகள்லேயுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இந்த க்ரோ பேக்கில் நடவு பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமான செடி. க்ரோ பேக்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 10 பிஞ்சுக்கு மேலே இருக்குது. இதை நாம் வந்து நிலத்தில் சாகுபடி பண்ணும்போது குறைஞ்சது ஒரு செடிக்கு 35லேருந்து 50 பிஞ்சுகள் வரைக்கும் நமக்கு வரக்கூடியது. இதனுடைய சேப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம கிட்டத்தட்ட வந்து 2 அடி செடி கொடுக்குறோம். இந்த கிராஃப்ட் எடுத்து பேப்பர் காமிச்சிங்கன்னா தெரியும். இந்த கிராஃப்டே பார்த்தீங்கன்னா மோல்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கிராஃப்ட் மோல்ட் ஆகிறதுக்கு 90 நாள் சேப்ளிங்ஸ் எல்லோரும் வந்து டெலிவரி கொடுப்பாங்க.
ஆனால் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 230 நாள் 240 நாள் சாப்ளிங்ஸை நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டு வந்து மோல்ட் ஆனால் தான் அடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தலைச்சி வராது. அவன் மேலே இருக்க வந்து இந்த பாரி ரகம் மட்டுமே நமக்கு வந்து வரக்கூடியது. 2வது ஆண்டில் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு வரலாம். பாரி சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு இது வந்து சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எலுமிச்சை குடும்பம், எலுமிச்சை, நார்த்தை இதெல்லாம் வந்து வரக்கூடிய இடத்துல சாதாரணமாக வந்து சாத்துக்குடி நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். பாரியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்னா, இதில் வந்து குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 2வது வந்து ஜூஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படினால சாத்துக்குடி வந்து நம்ம எல்லா வகையான மண்பாங்களையுமே நம்ம சாகுபடி பண்ணலாம். சரியான நீர் மேலாண்மையும் உரம் மேலாண்மையும் மட்டுமே அவசியம். அதுக்கு உளவி ஆர்கனைசேஷன் முற்று முழுதாக உங்களுக்கு ஓராண்டுக்கு இலவசமாக ஆலோசனை கொடுத்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு ரகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் முதலே சொன்ன மாதிரி இந்த சிட்ரஸ் குடும்பத்தோட சேர்ந்தது தான் வந்து இந்த ஆரஞ்சம். இது நடவு பண்ணி 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 24 மாதங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆனால் கூட நமக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்தி. இந்த புனே ரெட்டு வந்து நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இந்த புனே ரெட்டு ரகம் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெச்சூர்டு ஸ்டெம்ஸ்லேருந்து நாம் கட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இது நடவு பண்ணி அதிகபட்சம் 6 மாதத்துக்கு வந்து முதல் அறுவடையே வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து 1 கிலோ அத்தி தோட்டத்து ரேட்டுக்கு 150 ரூபா ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. விவசாயிகள் வெளியில் இருக்க சந்தைகளில் வந்து அத்தி வந்து புனே ரெட்டு வந்து உங்களுக்கு இது வந்து ட்ரை ஃப்ரூட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பச்சையாகவே எடுத்து பச்சையாகவே நம்ம சாப்பிடக்கூடியது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செடிக்கு சாதாரணமாக வந்து 20 கிலோ காய் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. அப்போ ஒரு செடி வந்து 3000 ரூபாய் 3500 வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை கொடுக்கும். இதை வந்து நம்ம 7 பை 7 800 செடி பண்ணலாம். அல்லது 8 பை 8 ஒரு ஏக்கருக்கு நம்ம 600 செடி குறைஞ்சது வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். ஆனால் 1000 செடி வரைக்கும் இன்றைக்கி அத்தி சாகுபடி பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிற ஃபார்மர் நிறையா இருக்காங்க. நாமளே ஒட்டஞ்சத்திர ஏரியாவில் கிட்டத்தட்ட 500 செடி 1/2 ஏக்கரில் கொடுத்து நாம் வந்து அறுவடை எடுத்து காமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். நெல்லியில் பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா NA7 கொடுக்குறோம், NA6 கொடுக்குறோம், NA5, காஞ்சன், சக்கையா, கிருஷ்ணா, ஏந்தல் கோல்டு, NA10 இப்படி வந்து பல வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன் வந்து நெல்லி வந்து இப்படி மல்டி வெரைட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெல்லி வந்து பார்த்திங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை வந்து ஆகாது, அயல் மகரந்த சேர்க்கை தான் ஆகும். அதனால் மல்டி வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணும்போது நெல்லியில் உறுதியாக வந்து நமக்கு வந்து சாகுபடி பண்ணலாம். இதுவும் கிட்டத்தட்ட வந்து நீர் தேவை குறைவாக கிட்டத்தட்ட 6 மாதம் தண்ணி இருந்தால் போதும். 6 மாதத்துக்கு தண்ணியே தேவைப்படாத ஒரு பயிர் வந்து இது. அடுத்தா பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி நம்ம இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்ம வந்து காணொலிகள் வெளியிட்டுருவோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஷியாம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஷியாம் ரெட்டுங்கிறது மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு கணுவுக்கு இன்னொரு கணுவுக்கு இடையில் நல்ல நீளமானது வரும். இது நடவு பண்ணி அதிகபட்சம் 9 மாதங்களில் முதல் அறுவடையும், 2வது அறுவடை 15ஆம் மாதத்தில் வந்து அறுவடை எடுத்துடலாம். ட்ராகனை பொறுத்தளவுக்கு ஒரு அறுவடை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து கண்டினியூவாக 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக வந்து அறுவடை வரக்கூடியது. ரொம்ப எளிமையான பயிர், பெரிய அளவு பூச்சிகளை தாக்குதல் இல்லாத பயிர். யார் வேணாலும் வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் பெரிய அளவு உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சிகள் மேலாண்மை, நோயியல் மேலாண்மை இந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. இது போக நாம் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் கொடுக்குறோம், கறிப்பலா கொடுக்குறோம், தேக்கு வந்து நிலம்பூர் டீ கொடுக்குறோம், பர்மா டீ கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து நம்ம ரெட் சாண்டில்ஸ் வந்து நாம் வந்து கொடுத்துருக்கோம். ரெட் சாண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது போல் 1 அடி செடி இருந்து 2 அடி உயர செடி, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 2 அடி உயர செடி, 3 அடி உயர செடி, இது போல் வந்து ரெட் சாண்டில்ஸ் வந்து நாம் வந்து கொடுத்துருக்கோம். இது போக முள் சீத்தா, ராம் சீத்தா, எலுமிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ரகம் கொடுக்குறோம், காசி எலுமிச்சை கொடுக்குறோம், டேபிள் லெமன் கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு த்ரோட் இயர் வந்து அறுவடை வரக்கூடியது. ஆண்டில் இப்போ காசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களில் வந்து அறுவடைக்கு வந்துடும். வருஷம் ஃபுல்லாக வந்து காய்க்கக்கூடியது. பழத்தினுடைய சைஸ் சின்னதாக இருக்கும். மார்க்கெட் லெமன் சொல்லுவாங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாலாஜிங்கிறது பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வருடத்தில் வந்து 10 மாதங்கள் வந்து தொடர் அறுவடை எடுக்கக்கூடியது. இந்த எலுமிச்சை குடும்பம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து ஒரே இடத்துல அறுவடைக்குரிய பழம் இருக்கும். அதே நேரத்தில் பூ பிஞ்சுகளும் கண்டினியூவாக வரக்கூடியது இந்த சிட்ரஸ் ஃபேமிலி மட்டும்தான். அதுபோக வந்து நாம் வந்து நாவல் கொடுக்குறோம். நாவலே பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவல், நாடு நாம் 2மே கொடுத்து நம்ம ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இதுபோல் வந்து ஃபுட் ஐட்டமில் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீக்கு, மகோகனி, ரெட் சாண்டில், இந்த மகோகனிலே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கன் மகோகனி, காயா சிலவென்சி, காயா அந்தோத்திகா, அதுபோல் இந்தியன் மகோகனி கொடுக்குறோம்.
அது போக நாம் வந்து ஈட்டி, குமிழ், வேங்க, கருங்காலி இது போல் வந்து விலை உயர்ந்த மரங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய எளிமையாக சாகுபடி பண்ணக்கூடிய டிம்பர் வுட்ஸை வந்து நாம் வந்து சாகுபடி பண்ணுறோம். உளவியை பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்று தான், நமக்கு வந்து செடி கொடுக்குறது நோக்கம் இல்லை, நாம் வந்து விற்பனை பண்ணுறது நோக்கம் இல்லை. நம்மளுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு தோட்டத்தை உருவாக்குறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு முன்மாதிரி பண்ணைகளை வந்து உருவாக்குறது தான் உளவியுடைய வேலை. நம்ம வெறும் செடி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி நடவு பண்ணுறது, எங்கே சந்தைப்படுத்துறது, அதனுடைய உர மேலாண்மை, நீர் மேலாண்மை அனைத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புஷ்பப்பரை வந்து நிறையா வந்து விவசாயிகள் வந்து வீட்டு தேவைகளுக்கு ஒரு செடி அந்த செடி அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. புஷ்பப்பரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடவு பண்ணி 6 மாதத்துலேயே வந்து அறுவடை புரியுது. கிட்டத்தட்ட நம்ம புஷ்பப்பரை பற்றி நம்ம ஒரு 5 காணொலிகளுக்கு மேலே போட்டிருக்கோம், விவசாயிகள் பாருங்கள். அதே மாதிரி க்ரீப்பர், கொடிமிளகு, இந்த இதில் புஷ்ப பெப்பராக இருக்கட்டும் அல்லது கொடிமிளகாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிமுண்டாவிலேருந்து கரிமுண்டா, பனீர் 1, பனீர் 2, பனீர் 5, வயநாடு, காவேரி, பால் பெப்பர், இது போல் நிறையா மல்டிபிள் வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். மேற்கொண்டு உள்ள நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நாம் இதுவரையும் வந்துட்டு இதெல்லாம் சும்மா வந்து பேனருக்காக வந்து குறைச்சளவில் வந்து காமிச்சிருக்கோம். இதெல்லாம் நாம் வந்து உருவாக்கின முன்மாதிரி பண்ணைகளுடைய புகைப்படங்கள். இது மாதிரி உருவாக்கணும்னா இதை கிட்டத்தட்ட இந்த அரங்கமே பத்தாது, அந்தளவுக்கு நம்ம நிறையா முன்மாதிரி பண்ணைகளை உருவாக்கியிருக்கோம். இது டெமோவுக்காக வந்துட்டு குறைச்ச சாப்ளிங்ஸை குறைச்ச ஃபார்மலை மட்டும் நாம் வந்து ஃபீல்டில் வந்து காமிச்சிருக்கோம். விவசாயிகள் உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் மரப்பயிர் சாகுபடியாக இருக்கட்டும், பழப்பயிர் சாகுபடியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பயிரை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் உளவியை வந்து எந்த நேரத்துலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதிலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து டெலிவரி கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய சாப்ளிங்ஸுக்கு 30% வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுத்து நாம் ஃபீல்டு 1 இயருக்கு வந்து 1 இயர் ஃப்ரீயாக வந்து கன்சல்டன்சி கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ வந்து இலவசமாக கொடுக்குறதுக்கு ஒன்றே காரணம் என்னன்னா, உற்பத்தி செலவு, அதாவது அது சாப்ளிங்ஸோட அந்த பேசிக் காஸ்ட் என்னவோ அதை மட்டும் பே பண்ணாலே போதும். அதிலே நம்ம வந்து சாகுபடியை வந்து சந்தைப்படுத்த வரைக்கும் நம்ம கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற உண்டான விளக்கத்தை தான் உளவி ஆர்கனைசேஷன் முற்றுமுழுதாக வந்து விவசாயிகளோட துணை நின்று செய்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மேற்கொண்டு நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திப்போம். வணக்கம். தண்ணி